உலகின் இரும்பு காலம் தமிழ்நாட்டில்தான் தொடங்கியது என்று முதலமைச்சர் ஸ்டாலினின் அறிவிப்பை குறிப்பிட்டு காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி பெருமிதம் தெரிவித்துள்ளார். எக்ஸ் வலைதளத்தில் ராகுல் காந்தி வெளியிட்ட பதிவில், இந்தியாவின் செழுமையான பாரம்பரியம் ஒட்டுமொத்த உலகத்திற்கும் உத்வேகம் அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டின் சமீபத்திய தொல்பொருள் கண்டுபிடிப்புகள் 5300 ஆண்டுகளுக்கு முன்பே இரும்பு பயன்படுத்தப்பட்டதை உறுதிப்படுத்தியிருப்பதாகவும், இந்தியாவின் ஆரம்பகால முன்னேற்றங்களை இது பிரதிபலிப்பதாகவும் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். நமது தேசத்தின் எண்ணற்ற மைல்கற்களுடன் தமிழ்நாட்டின் பங்களிப்புகள் இந்தியாவின் புதுமை மற்றும் ஒற்றுமையை பிரதிபலிப்பதாக குறிப்பிட்டுள்ள ராகுல் காந்தி, ஒவ்வொரு மாநிலம், சமூகம் மற்றும் குரலில் செழித்து வளரும் இந்தியாவின் உணர்வுகளை கொண்டாடுவோம் என பதிவிட்டுள்ளார். உலகின் இரும்பு காலம் தமிழ்நாட்டில்தான் தொடங்கியது என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். சென்னை கோட்டூர்புரத்தில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கீழடி திறந்தவெளி அருங்காட்சியகம், கங்கை கொண்ட சோழபுரம் அருங்காட்சியகம் ஆகியவற்றுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். மேலும் இரும்பின் தொன்மை என்ற நூலையும் வெளியிட்டு முதலமைச்சர் பேசினார். 5300 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே தமிழ்நாட்டில் இரும்பு அறிமுகமாகிவிட்டதாகவும், இது அறிவியல் அடிப்படையில் நிறுவப்பட்டிருப்பதாகவும் கூறினார். இது தமிழ் இனத்திற்கு பெருமை எனவும், மானுட இனத்திற்கு தமிழ்நாடு வழங்கிய கொடை எனவும் பெருமிதம் தெரிவித்தார். இலக்கியத்தில் உள்ளவையெல்லாம் வரலாறு அல்ல என நம்மை சிறுமைப்படுத்தியவர்கள் திகைத்து போய் நிற்பதாக சாடிய முதலமைச்சர், தமிழினம் குறித்து நாம் இதுவரை சொல்லி வந்ததெல்லாம் வரலாற்று ஆதாரங்கள் என்றார். இது வரலாற்று விழா தான் ஆளும் காலத்தில் நடைபெற்றது தனக்கு வாழ்நாள் பெருமை என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்தார். இந்திய நாட்டுக்கு மட்டுமல்ல, உலகுக்கே மறுபடியும் சொல்றேன், தமிழ் நிலப்பரப்பிலிருந்து தான் இரும்பின் காலம் தொடங்குச்சு என்ற மாபெரும் மானுடவியல் ஆய்வு பிரகடனத்தை இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக அறிவிக்கிறேன். 5300 ஆண்டுகளுக்கு முன்னாடியே உருக்கு இரும்பு தொழில்நுட்பம் தமிழ் நிலத்துல அறிமுகமாயிடுச்சு. இப்போ தமிழ்நாட்டில் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வாய்வுகள் மூலம் அண்மையில் கிடைக்கப்பெற்ற கால கணக்கீடுகள் இரும்பு அறிமுகமான காலத்தை கிமு 4000 ஆண்டின் முற்பகுதிக்கு கொண்டு சென்றிருக்கு. இப்ப கிடைச்சிருக்க கதிரியக்க கால கணக்கீடுகள் மற்றும் OSL பகுப்பாய்வு கால கணக்கீடுகள் அடிப்படையில் கிமு 3345 தென்னிந்தியாவில் இரும்பு அறிமுகம் ஆயிடுச்சுன்னு தெரிய வருது. அந்த வரலாற்று பெருமைமிக்க விழா இந்த விழா நாம வாழுற காலத்துல, நான் ஆளும் காலத்துல நடைபெறுவது என் வாழ்நாளில் கிடைச்சிருக்கக்கூடிய பெருமை. பெருமையிலும் பெருமை, பெருதற்குரிய பெருமை. தமிழ்நாட்டில் நகர நாகரிகமும் எழுத்தறிவும் கிமு 6ஆம் நூற்றாண்டே தொடங்கிவிட்டது என்று கீழடி அகழாய்வு முடிவுகள் நிறுவியிருக்கிறது என்றும், பொருணை ஆற்றங்கரையில் 3200 ஆண்டுகளுக்கு முன்பு நெல் பயிரிடப்பட்டிருக்கிறது என்று சிவகளை அகழாய்வு முடிவு வெளிப்படுத்தியிருக்கிறது என்றும் முதலமைச்சர் பேசினார். இத்தகைய அகழாய்வு முடிவுகள் தமிழ்நாட்டு வரலாற்றுக்கு மட்டுமல்லாமல் இந்திய துணைக்கண்ட வரலாற்றுக்கே முக்கிய திருப்புமுனையாக திகழ்ந்து வருவதாகவும் முதலமைச்சர் பேசினார்.